விவேகானந்தரிடம் மூக்கறுபட்ட மன்னனை பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள். உலகளவில் இந்தியா ஆன்மீகத்தில் மிகவும் உயர்ந்த நாடு என்பதை சுவாமி விவேகானந்தர் நிரூபித்தது இந்தியர்கள் அனைவருக்கும் கிடைத்த பெருமையாகும். அவ்வாறு மதிப்புமிக்க சுவாமி விவேகானந்தரை ஒரு சமயம் ஒரு மன்னன் மட்டம் தட்ட நினைத்து அவமானப்படுத்திய போது அந்த மன்னன் சுவாமி விவேகானந்தரிடம் எப்படி மூக்கறுபட்டார் என்றும் எதற்காக அவ்வாறு அந்த மன்னர் அப்படி நடந்து கொண்டார் என்றும் பார்க்கலாம் வாருங்கள். ரஜபுத சமஸ்தான மன்னரின் அழைப்பை ஏற்று ஒரு சமயம் வீரத்துறவி எனப்படும் சுவாமி விவேகானந்தர் அங்கு சென்றிருந்தார். விவேகானந்தரின் அறிவாற்றலையும் அவருடைய சிறப்பையும் கேள்விப்பட்ட மன்னர் விவேகானந்தரை தனது அரண்மனையிலேயே தங்க வைத்து உபச்சாரம் செய்தார். ஆனால் அந்த சமஸ்தான மன்னருக்கு இந்து மதத்தின் மீது பற்றும் நம்பிக்கையும் இருந்ததாலும் பலவிதமான மூட நம்பிக்கைகளை கொண்டிருப்பதாக நினைத்தார். மேலும் இந்து மதத்தில் உள்ள உருவ வழிபாடு அர்த்தமற்ற மூட நம்பிக்கை என்ற தனது கருத்தை ஒரு நாள் மன்னரும் விவேகானந்தரிடம் வெளிப்படையாக தெரிவித்தார். அதையடுத்து விவேகானந்தரும் மன்னரின் கேள்விக்கு பேச்சால் பதில் கூறுவதை விட செயலால் தான் செய்து காட்ட வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது விவேகானந்தரின் கண்களில் சுவரில் மாட்டியிருந்த மன்னருடைய தந்தையின் பெரிய உருவப்படம் தெரிந்தது. அதை கண்ட விவேகானந்தர் அது யாருடைய படம் என்று கேட்டார். மன்னரும் தனது தந்தையின் படம் என்று கூறியதும், இது என்ன படமா, மிக அவலட்சணமாக உள்ளது. இப்படத்தை இங்கு மாட்டியிருப்பதால் இந்த அறையின் அழகே போய்விட்டது. எனவே இந்த படத்தை சுக்குநூறாக உடைத்து குப்பை தொட்டியில் வீசுங்கள் என்று விவேகானந்தர் கூறினார். அதை கேட்ட மன்னன் கடும் கோபம் கொண்டு, இந்த வார்த்தையை தங்களை தவிர வேறு யாராவது கூறியிருந்தால் இந்த நேரம் அவர் தலை தரையில் உருண்டிருக்கும் என்றான். என் தந்தையை தெய்வமாகவே கருதி வழிபட்டு வருகிறேன். அவரது உருவப்படத்தை நீங்கள் எவ்வாறு இழிவாக கூறலாம் என்று கேட்டான். மன்னரை பார்த்து விவேகானந்தர் மிக நிதானமாக பதில் கூறுகையில், மன்னா, உங்கள் தந்தையை இழிவுபடுத்துவது எனது நோக்கம் அல்ல. மேலும் அவர் மீது எனக்கு எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது. தெய்வ உருவ வழிபாட்டை பற்றி உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை விளக்கவே நான் இவ்வாறு செய்தேன். உங்கள் தந்தை உருவப்படத்துக்கு உயிர் இல்லை. இது ஓவியரால் வரையப்பட்ட ஓவியம்தான். அந்த படத்தில் உங்கள் தந்தை இல்லை. ஆனால் உங்கள் தந்தை மீது இருக்கும் அன்பு, மரியாதை காரணமாக இதை நினைவு சின்னமாக போற்றி வருகிறீர்கள். அதே போன்றுதான் இந்துக்களும் தெய்வ திருவுருவங்களை வழிபடுகிறார்கள். இறைவனை வழிபடும் போது இறை சிந்தனையை நோக்கி மனதை ஒருமைப்படுத்துவதற்கு இந்த உருவங்கள் பயன்படுகின்றன என்று விவேகானந்தர் கூறினார். சுவாமி விவேகானந்தரின் பதிலால் மனம் திருந்திய மன்னன் இந்துக்கள் மீதான தனது தவறான எண்ணத்தை அடியோடு நீக்கினான். இந்துக்கள் ஏன் உருவ வழிபாடு செய்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? ரஜபுத சமஸ்தான மன்னரின் இந்து மத துவேஷத்தை விவேகானந்தர் எப்படி போக்கினார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டார் போல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்துக்கள் அனைவரும் ஏன் உருவ வழிபாடு செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளட்டும். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.